ரைட். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 90 ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்துவத்தை ரொம்ப ஒரு ஏழ்மையாய் நடக்கணும்னு போதிச்சிட்டாங்க. செருப்பு போடாமல் நடந்தால் அவன் தான் பக்திமான்னு பேசினாங்க. ஒரு நல்ல சட்டை போடக்கூடாது, ஒரு அலலியா தரையில் அலலியா நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நல்ல வீடுகளில் இருக்கக்கூடாது, ஒரு வாட்ச் கட்டிட்டாங்கன்னா உடனே அவனுக்கு மேட்டின்மை வந்துட்டுன்னு சொல்லிடுவாங்க, அது பக்தி கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. பெண்கள் நல்ல சேலை உடுத்திட்டாங்கன்னா இவங்களெல்லாம் பக்தி கிடையாதுன்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்ல வீட்டில் குடி இருக்கக்கூடாது, நல்ல பெரிய சாப்பாடு பெரிய ஹோட்டலில் போய் டீ குடிச்சிடக்கூடாது, நீ நடக்கும்போதே ஒரு கௌரவமாக நடக்கக்கூடாது, கீழே குனிஞ்சிக்கிட்டு ஒரு அப்பாவி மாதிரி நடக்கணும் அப்படின்னு 90 போதிச்சிட்டாங்க. நான் வளர வளர தான் தெரியுது கிறிஸ்துவம் அப்படி இல்லை. கிறிஸ்துவம் நீங்கள் உலக ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்வது தான் கிறிஸ்துவம். நீங்கள் ஆவிக்குரியதில் அபிஷேகத்தை பெற்று வரங்களை பெற்று வல்லமை பெற்று இந்த சைடு தரித்திரத்திலிருந்து அதில் துணிக்கு இல்லாமல் படுக்கிறது இல்லாமல் ஒன்றை இடம் இல்லாமல் அரை வயிற்று கஞ்சியை குடிச்சிட்டு வாழ்கிறது கிறிஸ்துவம் அல்ல. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான சத்தியம். நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியும். அநேகர் அல்லலியா அநேக போதனைகள் அப்படி. ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டு தலையில் மாறிட்டு, என்ன தலையில் மாறிட்டு, நீ வேதவசனத்தை கைகொள்ள வேண்டாம், அல்லலியா பரிசுத்தமாக வேண்டாம், மனம் திரும்ப வேண்டாம், பாவத்தோடு இருந்தேன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சு உனக்கு வீடு வாசல் எல்லாம் தருவாங்கங்கிறத போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ பூரமே இந்த போதனைகள். ஒன்று நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பண்ணால் தரித்திரமாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் தரித்திரமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள காலங்களில் போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். செழிப்பின் உபதேசம், கிருபையின் உபதேசம்னு சொல்லி நீங்கள் அநேக இடங்களில் இந்த கிருபையின் உபதேசங்களை போதித்து நீங்கள் எப்படினாலும் வாழலாம்ங்கிற மாதிரி போதிக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் பைபிளில் சரியானபடி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வசனத்தை சொல்கிறாங்கன்னா, அந்த வாலிபன் போய் நல்ல போதகரே நான் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதை என்ன செய்யணும், நீ கற்பனை கட்டளை கைகொள்ளு, நான் இளம் வயது முறை கைகொள்கிறேன், இன்னொன்று உனக்கு உண்டானவையெல்லாம் விட்டு தரித்திரனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார். அதனால் நீ இப்போ தரித்திரமாக வாழணும் அப்படின்னு போதிக்கிறார்கள். அங்கே காரியம் பணம் அல்ல, அங்கே காரியம் என்னன்னா பணத்தின் மேல் எண்ணம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் காரியம். ஆனால் அதை போதிக்காம நீ பணமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி போதிக்கிறார்கள். அநேகர் பணமே இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிற ஊழியர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நான் சொல்லுங்க, நான் எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய முறையில் வளர்ச்சி அடைகிறேனோ அதே அளவுக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் உலக ஆசீர்வாதத்தையும் பெறுவேன். அதுதான் தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதம். ஆமென். சிலருக்கு முந்தி கிடைக்கும், சிலருக்கு பிந்தி கிடைக்கும். ஆனால் முந்தி கிடைச்சவங்க மேன்மையும் இல்லை, பிந்தி கிடைக்கிறவங்க குறைவானவர்களும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த உலகத்தில் நீங்கள் செழிப்பாக வாழணும் அப்படிங்கிறத கர்த்தருடைய நினைவு. நீங்கள் இங்கே மட்டுமல்ல பரலோக ராஜ்யத்திலையும் செழிப்பாக இருக்கணும், கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு வாழக்கூடாதுங்கிறது தான் யாரோட முடிவு? தேவனுடைய சித்தம், நோக்கம் எல்லாமே. தான் பெற்ற பிள்ளைய கண்ணீரோட வாழணும்னு நினைப்பாரா ஆண்டவர்? பசியாக இருக்கணும்னு நினைப்பாரா? ஆனால் இது ஏன் போதிக்க மாட்டேங்காங்க? அல்லேலூயா. அநேகருடைய தன்மை, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவிக்குரிய தன்மைக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். சரீரத்துக்கு வல்லன் போதிக்கிறார்கள். நீ அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷை பெறணும், வரங்கள் பெறணும், வல்லமைகளை பெறணும், அல்லேலூயா, நல்லா ஆராதிக்கணும், இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர அல்லேலூயா சரீர விடுதலைக்கு வரலன்னு சொல்றாங்க. அதுவும் குருட்டுத்தனமான போதனைகள் தான். அல்லேலூயா. தேவன் ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்க முடியாய் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட போறீங்க, போகும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக போகணும். நீங்கள் ஒரு அல்லேலூயா உலகத்தின் ஆசீர்வாதம், வீடு இல்லை, வயக்காடு இல்லை,
நல்ல ட்ரெஸ் இல்லை, நகை போட்டுதே பாவம்ட்டாங்க. நகையெல்லாம் கலத்தி எங்கே பண்ணணும்? போட்டுட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. அது இல்லை, நீங்கள் நகை நல்லா போடலாம். செல்வியில் எவ்வளோ நகை போடணுமோ அவன் ஜான் வயசில் காடு போடு. ஆனால் ரொம்ப அலங்காரமான நகை வேண்டாம். கொஞ்சம் அல்லையா அடுத்தவங்க மதிக்கக்கூடிய அளவில் போட்டுதா போதும். நீங்கள் அதுக்காண்டி அந்த என்னது பெரிய அந்த மாலை இந்த மாலைன்னு போட்டு கீழே வரையும் செமக்க மாட்டாமல் அந்த நகை வேண்டாம். நகை போடுறது அவசியம். நல்ல ட்ரெஸ் கொடுத்தணும். நான் கிறிஸ்தவன், நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தன். ஆனால் அடுத்தவங்க இச்சிக்கக்கூடிய அளவுக்கு என்ன கொடுத்துக்கூடாது. ஆனால் ட்ரெஸ் கொடுத்தலாம். நல்ல உயர் ரகமான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தணும். உயர் ரகமான சாப்பாடு சாப்பிடணும். உயர் ரகமான வீடுகளில் குடியிருக்கணும். அல்லையா? இதுதான் தேவன் விரும்புகிற காரியங்கள். எத்தனை பேர் கேட்டுட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியல. தேவன் உலக ஆசீர்வாதத்திற்கும் வந்தார். என் சரீரத்துக்கு உத்தரவாதி யாரு? என் ஆத்மாவுக்கு மட்டும்தான் தேவன் உத்தரவாதியா? என் சரீரத்துக்கும் அவர் தான் உத்தரவாதி. நான் பசியா இருந்தா விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெறுகிறேனோ சொல்லுங்க, அந்த அளவுக்கு உலக ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். அதுதான் சரியான விசுவாசம். ஏன் என்ன அதிகரிச்சுன்னு எழுத போறான்னு தெரியல. ஒருத்தன் எழுதிடும் டக்குன்னு அழிச்சிட்டேன். என் மனசு ஒரு மாதிரி இருக்கும். 2 திட்டு எழுதியிருக்கான். எலும்பு துண்டுக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் நீ வேதத்தில் மாறி இருக்க அப்படின்னு எழுதியிருக்கான். அந்த முட்டாளே உனக்கு தெரியலைங்கிறதுக்காண்டி தான் அல்லையா அதை அடித்தேன். நீ அடுத்த கேப்பன்னு தெரியும். 50 பேர் தான் பார்க்காங்க, அதில் நீ ஒரு ஆளாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால இது கூட தெரியலையாங்கிறதுக்காண்டி தான் நான் அழிச்சேன். ஏன்னா பயந்து போயிடலாம்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். எனக்கு உலக ஆசீர்வாதம் வேண்டான்னு நினைக்கிறேன். நான் பாயிலே படுக்கிறோம், ஐயா எனக்கு மெத்த வேண்டாம், அதுவும் தவறில்லை. ஆண்டவரே நான் பாயில படுக்க விரும்பல. அவன் கோடீஸ்வரன் மெத்தையில படுக்கிறான், நானும் ஏசி போட்டு மெத்தையில படுக்கிறேன், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் பரிசுத்தமாக மாட்டேன், வசனத்தில் நடக்க மாட்டேன், நீதியில் நடக்க மாட்டேன். எனக்கு இது வேணும்னா தான் அது யாரோட ஆசீர்வாதம்? பிசாசின் ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தேவனை சார்ந்திருக்க மாட்டேன். அந்த உலக வாழ்க்கை வேணுங்கிறது பிசாசின் ஆசீர்வாதம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நான் என் மேன்மைக்காக எதை வாங்கிக்கிறேனோ அதை கேட்பதை பற்றி தவறு. கேட்கிற எவரும் அவரே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? காட்டு புஷ்பங்களை அவைகள் 100 இல்லை, அது சாலமன் முதலாய் அதே மாதிரி என்ன செய்யலையா உடுத்தினது இல்லை. சாலமன் எப்படி ஆள் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் உடுத்தினவன். அதே மாதிரி நான் ஒன்னு என்ன செய்வேன், உடுத்தி வைப்பேன். நீங்க இதுக்காக ஏன் கவலைப்படுறீங்கன்னு கருத்தை சொன்னார். அல்ல அப்போ நான் கிழிஞ்ச துணி தான் உடுத்துவோம்னா அது யாரோட கொழுப்பு? அதனால நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ எனக்கு உலக ஆசீர்வாதம், எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு உலகத்தின் மேன்மையான ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்க கற்பனையில அவங்க காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கணும். நான் சொல்ல புரியுதா? முன்ன உட்காந்துட்டு நீ புரியுதான்னு கேட்டால் என்னன்னு கேட்பான். கற்பனை அந்த கற்பனை 10 கற்பனை இல்லை. எந்த கற்பனை? மனதில் தோன்றுகிற கற்பனையில பிள்ளைய பார்க்கணும். மனதில் தோன்றுகிற கற்பனையில படத்தை பார்க்கணும். எந்த படத்தை? எனக்கு ஒரு பெரிய வீடு கட்ட போறேன், ஒரு லாரி வாங்க போறேன்னு நான் ஜோம் பண்ணுவேன். எனக்கு படம் தெரியுது, உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்ப எனக்கு இந்த படம் அவருக்கு தெரியல, அவர் லாரியா வாங்குவாரு, ஆட்டோ கூட வாங்க முடியாது. அப்ப நான் உந்துதல், நீ என்ன செய்ய, இந்த படத்தை பாரு. அப்ப நீங்க அதை விசுவாசி. முதல்ல ஒண்ணு வந்துடாது, படம்லாம் என்ன செஞ்சிடாது, வந்துடாது. தீமோத்தேயு பிறந்துட்டான், 25 வயசு பையன் மீச முளைச்சோ பட்டு பிறப்போம். அவனை பிறந்த உடனே ஹாய் அம்மா என்ன நல்லா இருக்கியான்னு கேட்பானா?
அவன் என்ன செய்யணும்? குட்டியாக வளரணும், வளர்ந்து வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் அவனை நான் படம் பார்க்குறேன். யார் சுவிசேஷம், யார் ஜான் வெஸ்லி படம் பார்க்குறேன். என்ன படம் பார்க்குறான்? இவன் கடையத்தில் ஒரு டாக்டர் ஆக போகிறாங்கிறத எதில் கனவு இல்லை, கற்பனையில் என்ன செய்கிறான்? அதுக்கு நேராக இவனை என்ன செய்தான்? நடத்துதான். இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது, இவன் இங்கிலீஷ் கான்வென்ட்டில் படிக்கணும், இவன் இந்த எம்பிபிஎஸ் படிக்கணும், இதுக்காக இப்படிலாம் பைசா செலவுலையும் இப்படிலாம் நடக்கணுங்கிறத இவன் படத்தில் காமிச்சு பார்த்து அதன்படி என்ன செய்கிறான்? நடக்கிறான். எங்கே கொண்டு போய் விடுறதுக்கு? டாக்டர். அப்போ நமக்கு வீடு வேணுமானாலும் சரி, நம்மளுக்கு சொத்து சுகம் வேணுமானாலும் சரி, சரீர விடுதலை ஆகணும் சரி, நான் என்னத்தை பார்க்கணும்? சொல்லுங்கய்யா. கற்பனையில் அந்த இதை பார்க்கணும். படத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். விதை விதைக்க உடனே முளைஞ்சிருது. அது எப்படி முளையுது? தண்ணி ஊற்றினாலே வளர்ந்துன்னு தெரியும். அது உள்ள நடக்கிற காரியம் என்ன யாருக்கும் தெரியாது. யாருக்குமா தெரியுமா? அதே போலதான் தேவன் நீங்க விதைக்கிற படத்தின் விதை எப்படி முளைக்குங்கிறது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அது கீழே பார்க்க ஒரு துளிர் வரும், மேலே பார்க்க உள்ள அந்த விதைக்குள்ள என்ன நடக்கு யாருக்கும் தெரியாது. விதையை விதைச்சிட்டு அவன் மட்டும் போயிடுவான். அது தன்னால் என்ன செய்யும்? முளைத்து எழுமோ. அதே மாதிரி நீங்கள் படத்தை பார்த்து, கற்பனையை பார்த்து, மகிமாவை பார்த்து, எதிர்காலத்தை பார்த்து, உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் எதிர்காலத்தை பார்த்து நீங்கள் படத்தை உங்கள் இருதயத்தில் வைக்கணும், உங்கள் ஆத்மாவில் வைக்கணும். பிள்ளைகளை குறித்தான படம் உங்கள் இருதயத்தில் பதியணும். சொல்லி கடைசியில் சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு புரியும். நான் சொல்லி கடைசியில் வரும்போது தான் அது புரியும். நான் இன்னும் 5-6 வசனத்தை சொல்லும்போது நான் சொல்கிறது படத்தை பற்றி உங்களுக்கு தெளிவு வரும். அல்லேலூயா. அந்த கற்பனையில் நீங்கள் பார்த்து அதுக்கு தக்கன செய்யணும். ஆனால் இந்த கற்பனையில் பார்க்கிற காரியங்கள் நம்பத்தகாதவைகளாக இருக்கும். ஆமென். ஒன்றும் வேண்டாம். தீமோத்தேயை டாக்டர் ஆகுறதுக்கு படம் பார்ப்பான், கற்பனையில் பார்ப்பான். ஆனால் இதே தீமோத்தேயை பிரதமர் ஆகுறதுக்கு பார்க்க முடியுமா? பார்க்கறதுக்கு உண்டான ஆவிக்குரிய பலன் வேண்டும். பலன் இருந்ததுன்னா இவன் எப்படி பார்ப்பான்? அங்கே பார்ப்பான். அவன் பிரதமர் ஆகுறதுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. யாரு? யோசேப்புக்கு. ஆனால் அந்த தரிசனத்தை போய் 11 குண்டமார்கள்ட்ட அந்த குண்டன்கள்ட்ட போய் சொல்லலாம், நான் பிரதமராக போகிறேன். அவன் ஐயா பிரதமராக போறியா? நீ பார்க்கிற பார்வை நான் உன்னை பிரதமராக பார்க்கறேன்னு நினைச்சல, சொல்லலை. திருப்பி அவனை என்ன செய்ய போகிறான்? அப்பாவுக்கு அம்மாவுக்குமே அது என்ன செய்யலை. இதே காரியம்தான் உங்களுக்கும் நடக்கும். உங்களுக்கு அதான் என்ன செய்யும்? நடக்கும். நீங்க நினைச்சிருக்க காரியங்கள், நீங்க பார்க்கிற காரியங்கள், தூரக்கரத்தில் பார்க்கிற காரியங்கள் யாருக்குமே புரிய முடியாது, யாரும் ஏற்றுக்கிடவும் மாட்டாங்க. அவன் 11 பேரும் என்ன நினைக்கான்? விட்டுணும்னு நினைக்கல, கொல்லணும்னு நினைக்கான். எதுக்கு? தேவன் கொடுத்த படத்தை, அந்த தரிசனத்தை, அந்த பிக்சரை இவன் பார்த்தது, இவன் சொன்னதுனால பிக்சர் அவனுக்குள்ள உருவாயிட்டு நம்பிட்டான். நம்பினதுனால தான் அவன்கிட்ட போய் என்ன செய்யணும்? சொல்லுதான். நீங்க நம்பக்கூடிய ஆவிக்குரிய பலன் என்ன செய்யணும்? வேணும். நீங்க பார்க்கிற பார்வை, அந்த அந்த காரியத்தை குறித்து தான் பார்க்கிற பார்வை. அநேகருக்கு என்ன ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு. ஆமென். அந்த ஏகப்பட்ட அல்லேலூயா வாஞ்சைகள் இருக்கு. அதை பார்க்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு பிறக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஆண்ட உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். எல்லாம் என்னது ஒரு 7 ஆசீர்வாதத்தை சொல்லார் 12ஆவது அதிகாரத்தில் சொல்லி போறாருன்னு எகிப்துக்கு போட்டார். எகிப்தில் போனீங்கன்னா அங்கே பஞ்சம். ஆமென். அங்கே உள்ள ராஜா என்ன செஞ்சிட்டா, இவன் தங்கச்சின்னு ஒன்று சாரால தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனோன்னு அவன் சும்மா இல்லை, மச்சினனுக்கு ஏகப்பட்ட சீதனம் கொடுக்கான். எந்த மச்சினனுக்கு? அங்கே அப்போ பொண்ணை கேட்டால் பொண்ணு வீட்டில் இருந்தால் நம்ம வேணாமல் வந்துட்டோம்னு ஞாபகம் நடிக்க செல்வி நடிக்காம வேணாம் வந்துட்டோம். ஆம்பளை வீட்டில் இருந்தால் யாருக்கு கொடுக்கணும்? பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும். அதனால மச்சின ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு நம்ம சீதனம் கொடுத்தா என்ன கொடுப்போம்?
ஒரு 10 கலைஞ நகை, ஒரு 5-6 பழைய பாத்திரம், அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அது கொண்டு கையில் வச்சுட்டு ஓட்டை கட்டில். ஆனால் அவன் எப்படி கொடுப்பான்? ராஜா கொடுக்கணும்னா அவன் என்ன கொடுக்கான்? வேலைக்காரங்கள், வேலைக்காரிகள், அல்லது ஆடுகள், மாடுகள், கழுதைகள் எல்லாம் வருது. எங்க? யாருக்கு? ஆபிரகாம். அப்புறம் சொல்லலாம், இவன் தங்கச்சியில் என் பொண்டாட்டி அப்படிங்க. இதை விட முன்ன போயிட்டாரு ஆண்டவரே. அவளை தொட்ட நீ அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஓடி போய் சொல்றாரு, ஆடு மாட்டெல்லாம் நீ வச்சுக்க, நீ சீதனம் கொடுத்தது என் தங்கச்சி நான் கெட்டி தரல, சீதனம் கொடுத்ததெல்லாம் நீ வச்சுக்கங்க. அவன் சொன்ன கொடுத்தது வாங்க மாட்டேன், நீ கொண்டு போ அப்படின்ட்டான். நீங்க 13வது அதிகாரத்தில் பாருங்க, 2வது வசனம், 13:2 வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் இல்ல 13:2 ஆசியுடைய சீமானாய் இருந்தான். யாரு இது? அந்த வீட்டுல இருந்து கொண்டு வேற, இந்த ராஜா கொடுத்தது வேற. செல்வ சீமானா இருந்தது மட்டும் இல்ல, கொசுர் ஒண்ணு பின்னாலே வருது. யாரு? இல்ல, லோத்துக்கும் அந்த ராஜா கொடுத்ததுல கொஞ்சம் கொடுக்கும். 2 பேரும் கொடுத்து மாடுகள் அந்த இடம் தாங்க கூடாமல் போயிட்டோம். இடைகால ஆடு மேய்க்க எத்தனை ஆடு வேணும்? எத்தனை ஆடியா மேய்ந்த இடைகால? தாவீதையா உறங்காம சொல்லுங்க, எத்தனை ஆடு இந்த ஊர்ல மேய்க்கலாம்? அந்த இடமே தாங்கலையாம். எகிப்து பூராமே தாங்க மாட்டேங்க. அவ்வளவு சொத்து எங்கிருந்து வந்துட்டு உடனே 2 பேரும் சண்டை வந்துட்டு அவங்க மேய்ப்பருக்கும் இவங்க என்ன லோத்து என்ன பேசுறான் பாருங்க. ஒரு நிமிஷம். 5வது வசனம். இருந்தன ரொம்ப வாசிக்கண்டா. 8வது வசனம். ஒரு நிமிஷம். யாருக்கு வாக்குவாதம் உண்டாயிட்டு? வேலைக்காரருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு. நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்ட்டான். ஆமென். இந்த சொத்து யாரால வந்தது? ஆபிரகாமால வந்தது. அல்லேலூயா. 2 பேரும் பிரிஞ்ச உடனே 2 பேருடைய பார்வையை பாருங்க. அடுத்தல 10. போதும். ஆடு மேய்க்கிறது என்ன வேணும்? தண்ணீர், நீர்வளம், புல்லு இதெல்லாம் தான் ஆடு நல்ல மேய்க்கலாம். இவன் பார்க்கான் நீர்வளம் பொருந்தினவாய் இருக்கிறது. யாருக்கு? லோத்துக்கு. அடுத்தால என்ன பாருங்க. நதிக்கு அழகான சமூகம் முழுவதும் நீரோட பொருளாக இருக்க கண்டால் கர்த்தர் சோதோமையும் அழிக்கும் முன்னே சோபாவுக்கு போக வழிமட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். இப்ப எப்படி இருந்தது? கர்த்தருடைய தோட்டம், ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? ஒண்ணுமே குறைவில்லை. 4 நதி ஓடிச்சு, தங்கம் விளைஞ்சது, பொண்ணு விளைஞ்சது, வெள்ளி விளைஞ்சது. இவன் பார்வைக்கு அது என்ன ஆயிட்டு? ஆஹா, இந்த இடத்த நம்ம என்ன செய்யணும்? விட்டுறப்படாது. எல்லாம் செலக்ட். எகிப்து மாதிரி தான் நாடுகள். எல்லா நாட்டிலையும் செல்வந்த நாடு எது தெரியுமா? எகிப்தை போல இருந்தவன இவன் பார்த்தான், இந்த இடத்த நம்ம விட்டுறப்படாது. ஆமென். நம்ம விட்டுறப்படாது. அடுத்தால பாருங்க, அடுத்தால வாசிங்க. ஆமென். தேசத்தில் குடியிருந்தார். அந்த யோர்தானுக்கு அருகே சமூகமுள்ள பட்டணத்தில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டார். 14வது வசனம்.
லோத்து ஆபிரகாமுக்கு பிரிந்த பின்பு ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆ. உன் கண்களை ஏறெடுத்து இப்ப நீ பாரு, நீ இருக்கிற நின்று ஒரு நிமிஷம். இப்ப நீ பாரு, லோத்து நீ பார்த்த என்னத்தெல்லாம் பார்த்த? நீர்வளம் பொருந்தினதை பார்த்த, ஏதோன் தோட்டத்தை மாதிரி இருக்கிறத பார்த்த, எகிப்து தேசம் மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே அங்கே தங்கம் தெரிஞ்சுது, தண்ணி தெரிஞ்சுது. இதை போனதோடனே தம் எண்ணங்கள் எல்லாம் அங்கே பாஞ்சிட்டு. இவன் தரிசனம் என்ன? இவனுடைய தரிசனத்தை பாருங்க, ஆபிரகாமுடைய தரிசனம். அதே வசனத்தை வாசிமா. லோத்து ஆபிரகாமுக்கு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து ஆமென். வடக்கையும் அடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். இப்போ என்ன ஆயிட்டு? உன்னுடைய பார்வையை கொண்டு போ அப்படிங்காரு. இவன் எந்த பார்க்கான்? தேசங்களை பார்க்கிறான். ஆமென். இங்க இருந்து கடையத்தை பார்க்கலாமா? கண்ணை ஊத்து. நான் அந்த கண்ணை சொல்லல, அவன் பார்த்த கண்ணு. லோத்து பார்த்த கண்ணு எந்த கண்ணு? ஆபிரகாம் பார்த்த கண்ணு எந்த கண்ணு? ஆமா. நீ இப்ப கண்ணை பத்தி கடையத்தை பார்க்க முடியுமா? முடியாதா? என்ன ஈழாக்கம் போடுதியா? பார்க்க முடியும். அம்பை பார்க்க முடியுமா? முடியாதா? பாளையங்கோட்டையை பார்க்கலாமா? இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க பார்க்காத பார்க்கணும். இப்ப நீங்க கார் ஓட்டி நீங்கள் கர்நாடகத்துக்கு போயிருக்கே, கர்நாடகத்தை பார்ப்பியோ? இப்போ வியாபாரம் கூப்பிட்டு நீ கர்நாடகத்தை பார்த்துன்னா யாராவது பார்ப்பா? நம்ம திருமலாபுரத்தை பார்ப்போம். ஏன்னா பார்த்த இடம் அது. இப்போ நீ என்ன ஆயிட்டு? பக்தி மார்க்கம். இவன் ஆத்மா கண்கள் திறக்கப்படுது. திறக்கப்பட்டு நீ கிழக்கை மேக்கி நோக்கி பாரு. இப்போ நான் வடக்க பார்க்க என்ன அந்த தென்னை மரம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன செய்யல தெரியல. ஆனா ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டா தூரத்துல இருந்து தெரியும். அவன் நாலாபுரத்தையும் பார்க்கான். அல்லேலூயா. இந்த கண்ணை தான் பார்க்க சொல்லுறாரு. இதுதான் படம், இதுதான் கற்பனை, இதுதான் தூரத்தில் பார்க்கக்கூடிய திறன். ஆமென். எனக்கும் வீடு தருவார், எனக்கும் என் பிள்ளைகளையும் படிக்க வைப்பார், என்னைக்கும் செழிப்பை தருவார், என்னை மேன்மையாக்குவார், வாழாக்காமல் என்னை கீழாக்காமல் தேசத்தில் உயர்ந்து வாழ வைப்பார் என்னை. அப்படிங்கிற படங்கள் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம், கற்பனை எல்லாம் உள்ள என்ன செய்யணும்? தோணணும். உள்ள என்ன செய்யணும்? தோணணும். உங்களுக்குள்ள அந்த அது போகும்போதும் வரும்போதும் அது எண்ணத்தில் இருக்கணும். என் பிள்ளையும் கர்த்தர் என்ன செய்வார்? வாழ வைப்பார். என் பிள்ளையும் கலெக்டர் ஆகும், என் பிள்ளையும் டாக்டர் ஆகும், என் பிள்ளையும் உயர்த்தி வைப்பார். நான் இன்னைக்கு என்னமோ சின்ன வீட்டில் குடியிருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை பெரிய வீடுகளில் குடியிருக்க பண்ணுவார். என்ன பொய் சொல்லணும்? இல்ல, உண்மைதான். இதை என்ன செய்யணும்? உங்க கண்களுக்கு முன்பாக படமா தெரியணும், கற்பனையா தெரியணும். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி பார்த்தோம். எதை பார்த்தான்? அர்த்தம் என்ன இருக்கு? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கு இருக்கும்படி கொடுத்து சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணப்படுமானால் சந்ததியும் எண்ணப்படும். எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய். இப்ப என்ன ஆயிட்டு? நீ பார்த்தது மட்டுமல்ல, அந்த இடமெல்லாம் நீ சுத்தி திரிங்காரு. ஆமென். அப்ப அது மட்டுமல்ல, நீ உள்ளங்கால் பட்டுட்டாலே உனக்கு சொந்தமாயிருங்க. ஆமென். அப்ப இவனுடைய பார்வை இவ்வளவு எனக்கு வேணும்னு நினைக்கிறான். இப்ப நம்ம கூடனே என்ன நினைப்போம்? கடைநல்லூர் எனக்கு தேவை, தென்காசி எனக்கு தேவை, அல்லையா வடகரை எனக்கு, இவ்வளவுதான் நினைப்போம். ஆனா இவனுடைய பார்வை ரொம்ப தூரமா இருக்கு. அடுத்த எழுதிருக்கு வாசிய 17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். நான் அந்த கற்பனையில கொண்டு வந்துட்டேன், வீட்டை என்ன செஞ்சுட்டேன்? கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு கிடைச்சிருமா? நாளை கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? உனக்குள்ள பூரண விசுவாசம் வரணும். உங்க எண்ணங்கள், யோசனைகள், அறிவு இதிலெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு அதுல ஸ்ட்ராங்கான விசுவாசம் உண்டாக வேண்டும்.
அந்த விசுவாசம் வந்தாதான் காரியம் என்ன செய்யும், நடக்கும். ஆமென். சொல்லிட்டாரு, அவங்க கால் மிதிக்கிற தேசத்தில் அவன் தர சந்ததி ஆசீர்வதிக்க. என்னைக்கு ஆசீர்வதிப்பது? இயேசுநாதர் பிறந்து இயேசுநாதருக்கு அப்புறம் நம்மெல்லாம் யாருடைய சந்ததி? ஆபிரகாம் நாம் பிறப்போம்னு தெரியுமா? ஆனா இயேசுநாதருக்கு தெரியும், நான் யாரோட பிள்ளை? ஆபிரகாமின் குமாரன். அப்ப அவர் சொன்ன காரியம் எதுவரையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு? 4000 வருடங்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ இந்த பார்வை யார் பார்த்தான்னா ஆபிரகாம் பார்த்தோம். ஆபிரகாம் இயேசுநாதரை பார்த்தோம், சிலுவையில் அறையப்படுவதை பார்க்கிறோம், கிறிஸ்துவை பார்க்கிறோம், இந்த சந்ததியை பார்க்கிறான். எப்ப? இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே, கிறிஸ்து உருவாவதற்கு முன்பாகவே. அதுக்கு பல வசனங்களை காமிச்சேன் முதல்ல. அதே மாதிரி பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய பலன் நமக்கு என்ன செய்யணும், வேணும். அப்போ இந்த ஊடையில் உள்ள காரியங்கள், நஷ்டங்கள் எல்லாம் உங்களை பாதிக்க வச்சாரு. நான் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? தேவன் இல்ல, தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த படம், இந்த கற்பனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால ஊடையில் நடக்கிற காரியங்கள், என் நஷ்டங்கள், என்னை அவமானங்கள் என்னை தாக்குவதே இல்லை. என்னுடைய நோக்கம், ஒரே நோக்கம், எனக்கு ஒரு தரிசனம் வந்திருக்கேன் ஐயா. எனக்கு தரிசனம் எழுப்புதல் தரிசனம். என்ன தரிசனம்? இந்த தரிசனத்தை பெற்ற நான் உங்க இருதயத்தில் எழுப்புதல் தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கேன், நிறைய வைக்கல. அதுக்குண்டான சத்தியம், அதுக்குண்டான ஆலோசனை, அதுக்குண்டான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். எழுப்புதல் தரிசனத்தை வைத்திருக்கிறேன். தேசம் அசைக்கப்பட போகிறது அக்னி அபிஷேகத்தினால, சிலுவை உபதேசத்தின் மூலமாய் விடுதலையாக. அப்போ சிலுவை உபதேசத்தின் மூலமாய் உலகம், இந்த உலகம் எழுப்புதல் அடைய போறதுங்கிறத நான் பார்க்கிறேன். நான் என்ன செய்றேன்? பார்க்க. இந்த தேசமெல்லாம் அதுக்கு நான் 1000 பேர் மத்தியில் நான் இருக்க விரும்பல, பெரிய சர்ச் எல்லாம் விரும்பல சொல்லியிருக்கணும். இப்படியா சொல்லியிருக்கேன். எல்லார் வீட்லையும் ஜெப கூட்டங்கள் நடக்கும், ஆங்காங்கே ஜெப கூட்டங்கள் நடக்கும், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவன் தந்த அந்த கற்பனையில கிடைத்த ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை உங்களுக்குள்ள வைக்கணும்னா தேவன் எனக்கு தந்த சத்தியத்தை உங்களுக்குள்ள நிறைவேற்றணும். அது என்ன சத்தியம்? எழுப்புதல் மூலமாய் உலகத்துல இல்ல சிலுவை மூலமாய் உலகத்துல என்ன உண்டாக போகுது, அதை உங்களுக்குள்ள நான் நிறைவேற்றணும். சிலுவை மூலமாய் நீங்கள் எழுப்புதல் அடையதுக்கு உண்டான, அது எழுப்புதல் அடைஞ்சிருக்கீங்களா? மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றதுதான் எழுப்புதல். அடைஞ்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க கிறிஸ்துவை பெற்றிருக்கீங்க. ஆமென். அப்ப என் தரிசனம் பூர்ணமாக்கப்படவில்லை. என்னுடைய பூர்ணம் இந்திய தேசம் ரசிக்கப்படணும். ஆனால் நான் விதைச்சிருக்கேன், எப்படி முளைக்கும்னு தெரியாது, யார் இருப்பாங்க யார் போவாங்கன்னு தெரியாது, யார் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் தரிசனம் தரிசனமாகவே இருக்கும். ஆமென். அது விளைய ஆரம்பிக்கும். அது என்ன செய்யும்? அது பெருசாகும். அது உங்களுக்குள்ள தரிசனமாய் மாறும். நீங்க இந்த தரிசனம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த தரிசனம் தேசத்தை சந்திப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட படத்தை, அந்த கற்பனையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் செய்றேன், பார்ப்பதற்கு இன்னும் விளைச்சிக்கிட்டே இருக்கேன். இன்னும் எல்லாரும் மேலே என்ன செய்யறேன்? விளைச்சிக்கிட்டு இன்னும் பார்ப்போம். நன்றியோடு கூட துதிக்கிறேன். தரிசனத்திற்கு சொல்லுங்க, ஏற்ற வசனங்களை பெற வேண்டும். வசனத்தை நமக்குள் உறுதிப்படுத்தி அறிக்கை செய்யப்பட வேண்டும். என்ன தரிசனம்? நான் இப்போ சும்மா உங்க ஆசீர்வாதமான தரிசனத்தையும் சொல்லிட்டேன். இந்த ஆசீர்வாதமான தரிசனங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு ஏற்ற வசனங்களை நீங்க தேர்ந்தெடுத்து அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் இருதயத்தை விட்டு அது என்ன செய்யாதிருப்பதாக புரியாது. எத்தனை சபைகள் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கப்படுவார்னு பிரசங்கிப்பாங்க. ஆட்கள் புறமே ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி ஒரு எண்ணம் குழு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆனால் பாஸ்டர் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரு. இவங்க பூரா அந்த கஞ்சி குடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. யாரு? விசுவாசிகள் பூராமே. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்க நார்வேல என்ன செய்வாங்களாம், கழுதையை வச்சு விழுவாங்களாம். கழுத்துல நீல கம்பை கட்டி 2 கேரட்டை தொங்க விட்டுருவாங்களாம். கேரட்டு நல்ல திங்கும். கழுத்துல நீளமா கயிறு கட்டியிருக்கு, கம்பை கட்டியிருக்கு. கம்பு முனியில ஒரு கேரட்டை தொங்க விட்டுருக்கு. இந்த கழுதை பாக்கு, எதை பாக்குன்னா அந்த கேரட்டை பாக்கு. கேரட்டை எப்படியாவது தின்றுவோம்ட்டு வேகமா நடந்து நடந்து பிடிக்க போகுது. கேரட் அப்படி அங்கேயே தான் நிற்கும். இது
அது அது பாட்டில் வேகமாக போக கேரட் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். கேரட்டை ஒரு நாள் திங்க போகிறது கிடையாது, கழுதை ஏமாந்தது தான். அதே மாதிரி தான் அநேக கிறிஸ்துவ கழுதைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அந்த பேச்சை காட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட சத்தியத்தின் அடிப்படையிலே அன்றி மனம் திரும்பாத பட்சத்தில் அல்லையா உலக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறாதபடி இந்த உலக ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது. உலக ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் யார் தெரியுமா? உலகம் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசு. உலகம் எனக்கு யார் என்னை பணிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான். நான் உலகத்தின் மேல் அதிகாரத்தை பெற்றாலும் உலகத்தின் ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். நான் இயேசுவை தரித்து கொண்டு வேதவசனத்தின்படி நடந்து வேதவசனத்தை தான் தேவனுடைய வார்த்தை என்று நம்பி தேவனை போல மாறினாதான் நான் பிசாசை ஜெயித்து உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அவன் நாரமீன பூனை காத்தால காத்துக்கிட்டு இருக்கான். நாரமீன பூனை காக்கிறது என்று நாரமீன பூனை காத்த மாதிரி யார் காத்துக்கிட்டு இருக்கா? வெள்ளி யாருடையது? பொண்ணுடைய, தேவனுடையது. ஆனால் இவன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் காத்துக்கிட்டு யாருமே தோற்றப்படாது. ஐயா நான் உன் பணிந்து கொள்கிறேன், நான் வச்சுக்கோ, இதை பார்த்துக்கோ, நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அனுபவிச்சிடக்கூடாது, பார்த்துக்கோ. ஆனால் அது அது இது அப்படி அல்ல. நான் தேவனை போல மாறி இயேசுவின் பலத்தை பெற்று நான் பிசாசை ஜெயிக்கும் போது அந்த படம் என்ன செய்யும்? நிறைவேறும். நான் எனக்கு கொடுத்த கற்பனை தரிசனம் என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ நான் உலக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் இயேசுவை போல என்ன செய்யணும்? மாறணும். இயேசுவின் சகல அதிகாரமும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பூமி எங்க சென்று பிசாசுகளை துரத்துங்க. நீங்க பிசாசை ஜெயிச்சிட்டீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தை என்ன செஞ்செல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனால உலக ஆசீர்வாதம் பெறுவதற்காக நீங்க இயேசுவை போல மாறணும், தரிசனம் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்த தரிசனத்தை பாருங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, என்னது தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். தூரத்துல கண்டான். ஆபிரகாம் யாரை கண்டான்? ஈசாக்க கண்டான். யாரை கண்டான்? ஆனா அவன் மலடியா இருக்கிறா மட்டுமில்ல, அல்லையா கற்பல் செத்து போயிட்டு இவனுக்கு வயசாயிட்டு அதெல்லாம் நினைக்கவே இல்லை. அவன் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஈசாக்க பார்க்கறான். ஆமென். நம்ம தரிசனம் தெரிஞ்சணும், பார்க்கணும். பிள்ளை பிறந்துட்டு பிள்ளைய யாரு வளர்ப்பா, நம்மகிட்ட காசு இல்லையா? இல்லை, உங்க பார்வை சரியில்லை. உங்க பார்வை சரியில்லை. ஐயா அவங்க 100 களைஞ்சி போட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக திருகு சேர்த்தாதானே ஒரு 50 களைஞ்சி கூட சேரும் போட்டுருக்கு. இப்போ நாங்கள் விலை கூட கூட்டிகிட்டு நான் எப்படி சேர்க்க போகிறோன்னா வைக்க போகிறோன்னா? யாரை பார்க்கீங்க? தங்கத்தை பார்க்கலாம், தரிசனத்தை பார்க்கீங்களா? என் தேவன் நடத்துவாரே. உங்கள் தரிசனம் சாங்கா இருக்கணும், உங்கள் பார்வை சரியான பார்வையாக இருக்கணும். ஆமென். ஏன் இந்த மரத்தை வச்சு தண்ணீர் ஊற்றுவாங்களா? அது அந்த கதை, அது அங்கே இல்லை. நான் இயேசுவை போல மாறுவேன், பிசாசை ஜெயிப்பேன், பிசாசின் கரத்தில் உள்ள ஆசீர்வாதம் தேவனுடையதாய் மாறும், விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த காரியத்தை உலகத்தில் நடப்பிப்பேன். அல்லேலூயா. அப்போ இவன் பார்க்குறான், ஈசாக்க பார்க்குறான். இங்கே கீழே பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. குழந்தை பிறகுக்கு அங்கே கருப்பம் சேர்த்து போச்சு, இவனுக்கு வயசாகிட்டு. அல்லையா பொண்டாட்டிட்டு போய் கேட்காம பயிர் என்னமா பெருசாக இருக்கு, என்னமோ உண்டான்னு கேட்காம. அவள் சொல்ல வேணும் இல்லை 2 புரோட்டா கூட சாப்பிட்டுட்டு அதான் வயிறு என்னமா அது புழு பூச்சி துள்ளுதான்னு கேட்காம. அதெல்லாம் இல்லை. இவன் அவளை பார்த்தோன்னா சோத்துருவான். அவளை பார்க்கல, அவளை பார்க்கவே இல்லை. யாரை பார்க்கலாம்? தேவனை பார்க்கிறான். அவளை பார்த்துட்டான்னு சோத்துருவான். அவளை பார்க்கவே இல்லை, தேவனை பார்க்கிறான். அதனால் தரிசனம் நிறைவேறும். தரிசனம் தாமதம் பண்ணினாலும் அது என்ன செய்யுமா? வேண்டாம் அப்படிதான் சொல்லுது. தரிசனம் தாமதம் பண்ணினாலும் அது நிறைவேறும். நோவாவை பாருங்க, 7வது வசனம்.
விசுவாசத்தினால் ஆமென் நோவா தற்காலத்திலே ஆமென் காணாதவைகளை குறித்து ஆமென் தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தியுள்ளவனாகி ஆமென் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆமென் அதனாலே அவன் உலகம் இணைப்பில்லாத என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதியை சொல்கிறான். ஆமென். போதும், நல்லா கவனிக்கணும். மழையே பெய்யல அதுக்கு முந்தி. ஆண்டவர் சொல்லார் மழை வருதுன்னு, ரசிக்க பாருங்க. ஆனால் வார்த்தையை நம்பி பேழையை கட்ட ஆரம்பிக்கிறான். உலகத்தில் ஒருத்தருமே நீதிமானம் இல்லை. எல்லாம் மக்களை ஆறாவது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, மனுஷனை உண்டாக்கிறதற்காக அவனுடைய இருதயம் நாள்தோறும் எப்படி இருந்தெல்லாம் பொருளாதார உண்டாக்கிறதற்காக அவர் ரொம்ப மனசாகப்பட்டார். ஒருத்தனாவது மழை வரப்போனா கேட்க மாட்டான். மழையே பார்க்கல, மழை வரப்போதுன்னா எப்படி கண்டுபிடிப்பான்? வாய்க்காலில் தண்ணி வருதுன்னா ஏற்றுக்கிடுவான். வானத்திலேருந்து பொத்துன்னு மழை விழுன்னு சொன்னால் யாராவது நம்புவானோ? மழை பெய்யாத காலம், மழையே கிடையாது. நோம காலத்தில் மழை பெய்ய போகுது. அவர் ஆண்டவர் சொல்லார், மழையில் நான் அழிக்க போகிறேன், இன்னொரு பேழையை கட்டுங்காரு. பேழை எப்படி கட்டினா தெரியுமா? 100 வருஷமாக கட்டுவான். 100 வருஷமாக பிரசங்கிக்கிறான். மழை வரப்போகுது, இந்த பேழைக்குள்ளே வாங்க, பேழையை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தனாவது என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. ஆனால் இவனுடைய நோக்கம் என்ன? இவனுடைய எண்ணம் என்ன? தேவன் சொன்னார் அந்த பேழை என்னன்னு செய்யணும், கட்டணும், ரட்சிப்பு உண்டு, நம்ம 8 பேராவது பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பேழை கட்டுவான். பேழையும் சாதாரண பேழை கிடையாது. ஒரு யானை நிற்க ஒரு துவாணி கட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு 8 பேர் தாரேன். டக்குன்னு அசைஞ்சதுன்னா துவாணி என்ன செஞ்சிடும்? அவன் எத்தனை யானை, அவன் எத்தனை மிருகங்கள், எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா போய் நிற்க. அவ்வளவு தாங்கக்கூடிய பேழை கட்டணும்னா எப்படி கட்டணும்? அவ்வளோத்தையும் கட்டுறான். அவனுடைய தரிசனம் என்ன செய்யல, மாறல. நம்புதான் ரட்சிப்பு வரப்போகுது, மழை வரப்போகுது, மக்கள் எல்லாம் சாக போறாங்க, நான் தப்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறான். நம்ம என்னத்தை பார்க்குறோம்? நான் என்ன நினைக்கிறேன், உழைச்சாதான் நான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். உழைக்காம வீடு கட்ட முடியுமா? அப்ப கலாம தான் செய்யணும். அவருடைய உடனே டக்குன்னு சொல்லிடுவாங்க, அப்ப கலாம தான் செய்யணும். அநேகருடைய நிலைமை அப்படிதான். உழைக்காம வீடு கட்ட முடியுமா? முடியும். கல்யாணத்துக்கு நீங்க பணம் சேர்க்காம கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியும். ஆமென். கற்ப செத்த பிறகு குழந்தை பெற்க முடியும். எந்தவித நோயினாலும் கர்த்தரால நீக்க முடியும். சும்மா நல்ல மாமா சாமி போடுறீங்க. இது முடியுது பூராமே தரிசனத்துல பார்க்க முடியணும். அப்பதான் இங்க முடியும். தரிசனத்துல பார்க்க முடியலன்னா இங்க என்ன செய்யாது, முடியாது. இவன் தரிசனத்துல பார்த்தான். அநேக கிறிஸ்துவ ஜனங்கள் உலகத்தில் தாம் நடக்கிற எல்லா காரியங்களையும் விசுவாச அறிக்கை பண்ணுவார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவ தரிசனத்தை அல்லது தேவ வசனத்தை அல்லது தேவனை நம்ப மாட்டாங்க. ஆமே, உழைச்சாதான் ஐயா கஞ்சி குடிக்க முடியும். ஆமே, உண்மை தானே. உழைக்காம எப்படி கஞ்சி குடிக்க முடியும்? உழைச்சாதான் கஞ்சி குடிக்க முடியும். ஆமே. எலியாக்கு காகத்தை கொண்டு போஷித்தார், என்னைக்கும் போஷிப்பார். இருந்து பாருங்க, இருந்து சந்திச்சிட்டீங்கன்னா சரியான நீங்க தான் விடுதலையான பாட்சிகள். உண்மையில் நீங்க என்ன நினைச்சாலும் சரி. எங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை ஆயிட்டு, சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. நானும் அவ்வளோ இந்த ரூம் இதே மாதிரி ரூம் இதே சாய்ப்பு தான். இதாவது நல்லா இருக்குது. அதில் ஓடு பயங்கர ஒழுவும். ராத்திரி மழை வந்துட்டுனா அங்கங்கே தட்டை புறக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அந்த முக்கில் நாளைக்கு எரிக்கிறதுக்கு முள்ளெல்லாம் புறக்கி வச்சுருக்கணும். இந்த முக்கில் கொஞ்சம் சோறு பொங்குறதுக்கெல்லாம் இந்த சோத்து பண்ணலாம் இருக்காங்க. இன்னும் ஒரு அந்த நல்ல பிக்சரை சொல்கிறேன், படத்தை சொல்கிறேன். இன்னும் ஒரு தொட்டில் ஒரு கயிறு கட்டி அதில் துணிகள்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் யார்ட்டையும் போய் பஞ்சு இந்த சோறு வேணும்னு கேட்க மாட்டோம். ஆனால் எனக்கு சோறு தரணும்னு சொல்லி 2 பேரும் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே பசியோடு படுத்தோம். ரொம்ப பசி. யார்ட்டையும் போய் கேட்க மாட்டோம். எனக்கு சொந்தக்காரங்க வீடெல்லாம் நிறைய இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவன் என்னத்தை கேட்பான் தெரியுமா? என் இயேசுவை கேட்பான்.
இதெல்லாம் என்ன கேட்பான்? ஒருவேளை சாப்பாடு போட்டு யாரை கேட்கான்? இயேசுவை கேட்பான். நான் இயேசுவை விற்க விரும்பலை. நான் இயேசுக்கிட்ட போனால் அதனால் பட்னியாக கிடக்கன்னு சொல்லதுக்கு விரும்பலை. 2 பேரும் படுத்துட்டோம். யார் ஒரு நாளும் அரிசி கொண்டு தராத யார்? லூக்காஸ் அண்ணன். ஒரு பை நிறைய அரிசி 5 ரூபா கொண்டு வந்து வச்சுட்டு, அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், கண்ணாடி 25 ஒரு பை நிறைய அரிசி 25 ரூபா கொண்டு வந்து வச்சுட்டு, ஏன்னா சாயங்காலம் காரூச்சில் மீட்டிங் இருக்குங்கண்ணே வந்துருங்கண்ணே. அப்போ நம்ம பண்ணின ஜெபத்துக்கு எங்கே கேட்கப்படுது? நம்ம ஜெபம் பண்ணால் அங்கே சொல்லப்படுது. யாரோ ஒரு ஆள்கிட்ட எங்கேயோ பண்ணி எப்படியோ வந்து சூழ்நிலைகள் சந்திக்க அதே காரியம்தான் எல்லா காரியத்துக்கும். உன் வியாதிக்கும் சரி, திருமண காரியமானாலும் சரி, அல்லது வீடு கட்டுற காரியமானாலும் சரி, பிள்ளையான காரியமானாலும் சரி, நீங்கள் பண்ணுகிற தரிசனம், பார்க்கிற பார்வை, அறிக்கை எடுக்கிற காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தடைகள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. யோசேப்பு சொல்லிட்டான், எல்லாரும் என் காலில் வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இவனை கொல்ல பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பட்ட சங்கடம்லாம் நிறைய. ஆனால் அவன் தரிசனத்தை என்ன செய்யலை? இழக்கலை. என்னை எப்படி மேலே கொண்டு போய் நிப்பாட்டுவார்? அவன் அந்த போத்திபார் மனைவி தப்பு பண்ண நினைக்கும் போது அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் வீட்டில் ஒன்றுமே எனக்கு மிச்சம் வைக்கல போத்திபார். நீ மனைவியாக இருக்கிற உன்னை தவிர எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் தேவனுக்கு பயந்து இப்படி தீமையான காரியங்களை செய்வது. அப்போ தரிசனம் அவனை விட்டு என்ன செய்யலை? மாறலை. நீங்கள் தரிசனம் மாறாமல் இருந்தனா நீங்கள் எதனாலும் செய்ய முடியும். உங்களால் செய்யக்கூடாத காரியம் என்ன? ஈழாக்கம் போட்டு சொல்கிறீங்க, ஒன்றுமே இருக்காது. இப்போ தான் கண்டுபிடிச்சேன், நேரம் ஆயிட்டு, அதனால தான் நான் கொஞ்சம் பங்குதி. அதனால் தரிசனம் மாறாது. என்றைக்குமே தரிசனம் நிறைவே